அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னன்னா காளான் குழம்புங்க. எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க. காளான்ங்க, கொடைக்காளான் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். நல்லா கிளீன் பண்ணி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வேக டைம் எடுக்காது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், தேங்காய் ஒரு கைப்பிடி, பெரிய தக்காளியா இருக்கவும் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை, இதெல்லாம் வணக்கி ஆட்டுறதுங்க. பொடிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நல்லா பெரிய ஸ்பூன்ல நல்லா கோபுரமா வச்சு ஒரு ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்புங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா மட்டன் குழம்புக்கு மாதிரியே எல்லாம் வணக்கிக்கலாம். வச்சுட்டோங்க. வானல் காஞ்சிடுச்சு. இப்ப என்னன்னா இந்த மசால் வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோடவே தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் பெரிய தக்காளியா இருக்கவும் ஒண்ணு போட்டிருக்கேன். 5 பேருக்கு நான் செய்யறேன். இட்லிக்கு செய்யறேங்க. நைட் டிஃபனுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கலாம், அது வணங்கறதுக்காக. சோறா வணங்கினதும் எடுத்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டோங்க. வணக்கினது எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம் குழம்புக்கு. அடுப்பை ஸ்பூன் கலவா எண்ணெய் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனுக்குங்க அளவா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளியோடைய விருப்பப்பட்டா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சா நல்லா கம்மன்னு இருக்கும். அதனால நான் இந்த மெத்தட்ல தாளிக்கிறேங்க. கடுகு நான் மட்டன் குழம்புல போட மாட்டேன், அதனால இதுக்கு நான் போடல. கடுகு விருப்பப்படுறவங்க போட்டுக்குங்க. இது பொடிங்கெல்லாம் சொன்ன பொடிங்கன்னா சேர்த்துக்கலாம். அது எண்ணெயிலேயே சேர்த்து காளான் சேர்த்துக்கலாங்க. தலை சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு கிளறுங்க. எண்ணெயில கிளறி விட்டுருங்க. அரைச்சதை சேர்த்துக்கலாங்க. அது வேகல ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது. சேர்த்தியாச்சுங்க. இப்போ தண்ணி அளவா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தியாச்சுங்க அளவா. தண்ணி ரொம்ப விடக்கூடாதுங்க, ஏன்னா குழம்பு தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அளவா சேர்த்திக்கணுங்க. கொஞ்சம் திக்காதான் இருக்கும், அதான் நல்லா இருக்கும். கொதிக்கிட்டுனா பார்க்கலாம். உப்பு ஃபைனலா உப்பு சேர்த்திட்டு பொறுக்கிட்டு பார்க்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கிறேங்க. நானு உப்பு காரம் பார்த்துட்டுங்க. சூப்பரா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் சொன்ன அளவுல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொதிச்சு முடிச்சதும் கடைசியா பார்க்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. சூப்பரா கொதிக்குது. ஆனா கம்மன்னு வெயிலே மணக்குது. இன்னும் 2 செகண்ட் கொதிக்கட்டும், பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சுங்க. பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்றேங்க. ரொம்ப ஆயிடுச்சுங்க. ஆவி பறக்க இட்லி காளான் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்களா ஆதரவு கொடுங்க, பார்த்துட்டே இருக்கிறீங்களா ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.